தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடைபெறுவதாக நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருந்தார். தற்போது வரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது வரை 3 திமுக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ள தாவேகாவின் எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்க முயற்சி என கடந்த சில நாட்களாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன். செந்தில் பாலாஜி தவிர வேறு யாரேனும் முக்கிய நிர்வாகிகளின் பெயர்கள் இதில் பேசப்படுதா? தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறை இப்பொழுதுதான் விசாரணையை தொடங்கி இருக்கின்றது. இதுவரை திமுகவை சார்ந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு இடைத்தரகராக செயல்பட்டதாக யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த விசாரணையினுடைய தொடர்ச்சியாகத்தான் செந்தில் பாலாஜி தவிர்த்து வேறு யாரேனும் இந்த விசாரணை வளையத்திற்குள் காவல்துறையினரால் கொண்டு வரப்பட இருக்கின்றன என்பது தெரிய வரும். ஏனென்றால் தாவேகாவில் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று உட்கட்சி ரீதியாக ஒரு சிலருக்கு மனக்குமுறல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்பதில் வருத்தம் இருப்பதாகவும், ஒரு சில மூத்த விஜய் மக்கள் இயக்க காலத்திலிருந்து கட்சியில் இருந்து தற்போது வரக்கூடியவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு மனக்குமுறல் இருந்து வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கிட்டத்தட்ட தாவேகாவை சார்ந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு பக்கமாக இழுத்து வருவதற்கு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி முயற்சிப்பதாகவெல்லாம் கடந்த வாரம் முதல் தகவல் வெளியாகி வந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஊத்தங்கரையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரே அதிகாரப்பூர்வமாக ஒரு புகாரை காவல்துறையில் சென்று வழங்கியிருக்கின்றார். அந்த புகாரிலே திமுகவை சார்ந்த 2 பேரை குறிப்பிட்டு சொல்லி கரூரை சார்ந்த அவர்கள் நான் உடனடியாக திமுகவில் இணைய வேண்டும் என்று சொல்லி என்னை மிரட்டுகின்றார்கள். முதலில் அவர்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவதற்கு முயற்சித்தார்கள். அதன் பிறகு நான் அதற்கு உடன்படவில்லை என்பதன் காரணமாக இப்பொழுது என்னை மிரட்ட தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே மிரட்ட தொடங்கிவிட்டார்கள் என்ற சூழ்நிலையில் தான் நான் காவல்துறையினரை நோக்கி வந்திருக்கின்றேன் என்பதாக அவருடைய புகாரில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். எனவே செந்தில் பாலாஜி அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 2 திமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது அந்த 2 நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதை தவிர்த்து திமுகவை சார்ந்த வேறு யாரேனும் முக்கியமான நபர்களுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்பது காவல்துறையினருடைய தொடர் விசாரணையில் தெரிய வரும். அதே நேரம் கடந்த 1 வார காலமாகவே தமிழக அரசியலில் ஒரு விஷயம் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. தாவேகாவில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மனக்குமுறல் இருக்கின்றது. அதை மாற்றுக் கட்சியினர் பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியிலே இருக்கின்றார்கள் என்பதை போன்ற தகவல் ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கின்றது. அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திமுக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது என்பதாக அந்த மூத்த